எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரோமன் ரீன்ஸோட ரிட்டனில் ஏற்பட்ட மிகப்பெரிய ட்விஸ்ட். 2011 மணி இன் த பேங்க் பேப்பர் வியூ ஸ்டோரில் WWE திரும்பவும் ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. ரியா ரிப்ளேவுக்கு என்னாச்சு, அவங்களோட இன்ஜுரி அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. விரைவில் ஃபின் பெலர் வர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட் மேட்சை நம்ம பார்க்க போகிறோம். ஹங்கிள் அவுடி ஃபேக்ஷனில் மேட் ஹார்டி இருக்க போறாரா அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக போன வாரம் மண்டே நைட் ராவில் பேக் ஸ்டேஜில் லிவ் மார்கன் என்னை அட்டாக் பண்ணதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால நான் என்னோட உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீங்குஷ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே சொன்னாங்க. குறிப்பாக இந்த இன்ஜுரி சரியாகிறதுக்கு சில மாதங்கள் ஆகலாம், அதனால நான் இந்த சாம்பியனை கொடுத்துட்டு போகிறேன். திரும்ப வரும்போது நான் லிவ் மார்கனே விட மாட்டேன். இந்த சாம்பியன் யார் கையில் இருந்தாலும் இந்த சாம்பியன்ஷிப்காக நான் வந்து மோதுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட சாம்பியனை கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு போவாங்க. பேக் ஸ்டேஜில் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே டீம் எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு எல்லாரும் இதே மாதிரி ஒன்றா இருக்கணும். குறிப்பாக டாமினிக் மிஸ்டீரியோவை பார்த்துக்க, நான் கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ரியா ரிப்ளே சொல்லிட்டு போகிறாங்க. உண்மையிலே ரியா ரிப்ளேவுக்கு இன்ஜுரியா, இது ஃபேக் இன்ஜுரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உண்மையிலே ரியா ரிப்ளேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிருக்கு. இன்ஜுரியிலிருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 வாரம் ஆகும். அதே சமயம் அவங்க திரும்பவும் ஃபுல் ஃப்ளெக்சடாக வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு மினிமம் 3 மாதமாவது ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் இப்போதைக்கு ரியா ரிப்ளே அவங்களோட உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீங்குஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதே சமயம் இப்போதைக்கு ரியா ரிப்ளே WWE விட்டு ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக்குக்கு போயிருக்காங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே வரும்போது த ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்ற ஒரு டீமே இருக்காது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ WWE பொறுத்த வரைக்கும் டேமியன் ப்ரீஸ்ட் இப்போதைக்கு வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணதோட ஜட்ஜ்மெண்ட் டே டீமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரிக்கலாமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா. இந்த நேரத்தில் ரியா ரிப்ளேவுக்கு இன்ஜுரி ஆனதுனால ஸோ இதுதான் பர்ஃபெக்டான டைம். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே டீமை பிரிச்சிடலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பெலர் வர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கான ஒரு ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போதைக்கு கிரியேட் பண்ண போகிறதா ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. குறிப்பாக ஃபின் பெலரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜட்ஜ்மெண்ட் டே டீமில் வந்து பார்த்தீங்கன்னா லீடர் மாதிரியே இல்லை, அவர் ஒரு மெம்பர் மாதிரி இருக்காரு. குறிப்பாக ஜட்ஜ்மெண்ட் டே டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே லீடர் மாதிரி இருக்காங்க. ஒரு பக்கம் டேமியன் ப்ரீஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இதன் மூலயமா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பெலருக்கும் டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ண போகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பெலர் வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக டேன் ஆகலாம். அப்படி இல்லைனா டேமியன் ப்ரீஸ்ட் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பெலரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாமினேட் பண்ணலாம். ஸோ அதனால ஃபின் பெலருக்கும் டேமியன் ப்ரீஸ்ட்டுக்குமான ஒரு ஸ்டோரி லைன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ரால கூட ஜே ஊசோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பெலர் தோத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபின் பெலர் தோக்கிறதுனால ஸோ ஜட்ஜ்மெண்ட் டே டீமில் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி டேமியன் ப்ரீஸ்ட் சொல்லலாம். ஸோ அதனால அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு லாங் டைம் ஸ்டோரி லைன், குறிப்பாக வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஜட்ஜ்மெண்ட் டே பிரியறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபின் பெலர் வர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஹங்கிள் அவுடியோட ஃபேக்ஷனில் மேட் ஹார்டியும் இருக்க போகிறாரு. மேட் ஹார்டி WWEக்கு ரிட்டர்ன் வர போகிறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. குறிப்பாக ஹங்கிள் அவுடியோட ரிட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒவ்வொரு வாரமும் ரா, ஸ்மாக்டவுன், லைவ் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ ஹங்கிள் அவுடியோட ரிட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஹங்கிள் அவுடி வரும்போது ஒரு ஃபேக்ஷனாக வர போகிறாரு. பிரான் ஸ்ட்ரோமன், எரிக் ரோவன், அலெக்சா பிளஸ்லாம் அந்த ஃபேக்ஷனில் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் மேட் ஹார்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கிள் அவுடியோட டீஸை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஹங்கிள் அவுடியோட ரிட்டன் டீஸான ஸோ அந்த QR கோடாக இருக்கட்டும், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ WWE வர்ற மாதிரியே அதுவும் ஹங்கிள் அவுடியோட அந்த ஃபேக்ஷனில் இணையிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக ஒயிட் 6 அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்
பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஹார்டியும் பிரான் ஸ்ட்ரோமன் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எரிக் ரோவன் பிரே ஒயிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்க மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. இப்போதைக்கு அதே மாதிரி ஒரு ஸ்டோரி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கு லவுடியோட மேட் ஹார்டிலாம் வந்து சேர்ந்தாரு அப்படின்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். பிரே ஒயிட் அளவுக்கு ஹங்கு லவுடி ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது இப்போதைக்கு வர ரூமர்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் பிரே ஒயிட்டை விட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேபிள் இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை மேட் ஹார்டி டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்து அவரு ஹங்கு லவுடியோட ஃபேக்ஷனில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்தபடியாக 2011 மணி இன் த பேங்க் ஸ்டோரில் திரும்பவும் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2011 மணி இன் த பேங்க் பேப்பரையை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா வர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ஜான் சீனாவை பீட் பண்ணிட்டு அவரோட டபிள்யூ கான்ட்ராக்ட் முடிஞ்சதோட டபிள்யூ சாம்பியனை எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ஸ்டோரி லைனை இப்போ திரும்பவும் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணலாம் ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. குறிப்பாக இப்போதைக்கு ட்ரூ மேக்கின்டையரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துறாரு. ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ட்ரூ மேக்கின்டையரோட டபிள்யூ கான்ட்ராக்டும் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ இந்த நேரத்தில் அந்த ஸ்டோரி லைனை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீக்ரியேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே சமயம் ட்ரூ மேக்கின்டையர் சிஎம் பங்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைன் போய்கிட்டு இருக்காரு. ஸோ அதனாலையும் இப்போதைக்கு இந்த ஸ்டோரி லைனை ரீக்ரியேட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்களா. ஸோ இப்போதைக்கு ட்ரூ மேக்கின்டையரை பொறுத்த வரைக்கும் அவரோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 வாரத்தில் முடிய போகுது. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடக்க போகிற அந்த பேப்பர் வியூவாக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா கிளாஸ் ஆஃப் தி கேசில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ராக்ட் முடியலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் கிளாஸ் ஆஃப் தி கேசில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான மோதுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ யூகேல நடக்க போகிற கிளாஸ் ஆஃப் தி கேசில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் கண்டிப்பாக வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்காக மோதுவார். ஸோ அந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணி அவங்களோட ஹோம் டவுனில் அவரே அந்த சாம்பியன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சிஎம் பங்க் எப்படி ஜான் சீனா கிட்ட வின் பண்ணி சாம்பியன் எடுத்துகிட்டு போனாரோ அதே ஸ்டோரி லைனை இப்போதைக்கு ரீக்ரியேட் பண்ண போகிறதா ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டோரி லைன் அப்போ சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்டோரி லைனை ட்ரூ மேக்கின்டையரை வச்சு போனால் நல்லா இருக்குமா? ஸோ அதுவும் யூகேல நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரோமன் ரிங்ஸோட டபிள்யூ ரிட்டனில் ஏற்பட்ட மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ வர போகிறாரு, அவர் வந்தால் யாரோட ஸ்டோரி லைன் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வியெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு அதுக்கு ஒரு முடிவு கிடச்சிருச்சு. ரோமன் ரிங்ஸ் ரிட்டன் வரும்போது த பிளட் லைனோட தான் ஸ்டோரி போக போகிறாரு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற த நியூ பிளட் லைனோட ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைன் போக போகிறாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸோட ரிட்டன் எப்போ இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ரோமன் ரிங்ஸோட ரிட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு பேப்பர் வியூவில் ரொம்பவே ஷாக்கிங்காக ரோமன் ரிங்ஸோட ரிட்டன் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு வருவார், ஸ்மாக் டவுனுக்கு வருவார், அங்கே வருவார், இங்கே வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம யாருமே எதிர்பாராத ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக ரொம்பவே சர்ப்ரைஸாக ரோமன் ரிங்ஸ் ரிட்டன் வருவார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோமன் ரிங்ஸ் எந்த பேப்பர் வியூவில் எப்போ சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் வந்தால் நல்லாயிருக்கும், அவர் வந்த உடனே எந்த மாதிரியான மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.